விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 51. இன்றைய நாளில் இணைச்சட்ட நூல் 32 முதல் 34 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது மோசேயின் பாடல். ஆண்டவரின் கட்டளைப்படி மோசே ஒரு பாடலை எழுதி மக்களுக்கு கற்பிக்கிறாரு. இது இஸ்ரேலரின் எதிர்காலத்திற்கு ஒரு சாட்சியா அமைகிறது. இறைவனின் மேன்மை. இறைவன் ஒரு பாறை, அவரது செயல்கள் தூய்மையானவை, அவர் நீதி உள்ளவர் என்பதை இந்த பாடல் போற்றுகிறது. மக்களின் துரோகம். இறைவன் தங்களை கழுகு தன் குஞ்சுகளை தாங்குவது போல பராமரித்ததை மறந்து மக்கள் அந்நிய தெய்வங்களை தேடி செல்வார்கள் என்று இந்த பாடல் எச்சரிக்கிறது. மனமாற்றத்தின் அழைப்பு. தண்டனைக்கு நடுவிலும் ஆண்டவர் தம் மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை மீண்டும் நிலைநிறுத்துவார் என்ற நம்பிக்கையையும் இந்த பாடல் அளிக்கிறது என்பதை 31ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. இரண்டாவது, கோத்திரங்களுக்கு மோசேயின் இறுதி ஆசி. யாக்கோபு தனது மரணத்திற்கு முன்பு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தது போல மோசே ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் தனித்தனி ஆசைகளை வழங்குகிறாரு. லேவிக்கு இறைவனின் வார்த்தையை பாதுகாக்கும் பொறுப்பை ஆசியா வழங்குகிறாரு. யோசேப்புக்கு நிலத்தின் வளமும் மேன்மையையும் ஆசியா வழங்குகிறாரு. யூதாவுக்கு வெற்றியும் துணையும் ஆசியா வழங்குகிறாரு. நிறைவு. இஸ்ரேலே, நீ பாக்கியவான், ஆண்டவரால் மீட்கப்பட்ட உன்னை போன்ற மக்கள் யார் என்று கூறி ஒட்டுமொத்த மக்களையும் வாழ்த்துகிறார் என்பதை 33ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. மூன்றாவது, மோசேயின் மரணமும் புதிய தொடக்கமும். மோசே மோவாபு சமவெளியிலிருந்து நேபோ மலைக்கு ஏறுகிறாரு. நாட்டை காணுதல். அங்கிருந்து கிளையாது முதல் தான் வரை வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாடு முழுவதையும் ஆண்டவர் அவருக்கு காட்டுகிறாரு. ஆனால் மோசே அங்கு நுழையவில்லை. மறைவு. 120 வயதான மோசே அங்கேயே உயிர் துறக்கிறார். ஆண்டவர் அவரை ஒரு பள்ளத்தாக்கில் அடக்கம் செய்தார். அவரது கல்லறை இருக்கும் இடம் இன்று வரை யாருக்கும் தெரியாது. யோசுவாவின் தலைமை. மோசே தன் கைகளை யோசுவாவின் மேல் வைத்திருந்ததால் அவர் ஞானம் நிறைந்தவராக இஸ்ரேலை வழிநடத்த தொடங்கினார் என்பதை 34ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. வாழ்க்கை பாடங்கள். ஆசீர்வாதமாக இருத்தல். மோசே தனது வாழ்நாள் முழுவதும் மக்கள் செய்த கலகங்களை பார்த்தவர். இருப்பினும் தனது இறுதி தருணத்தில் அவர்களை சபிக்காமல் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி ஆசீர்வதித்து சொல்கிறாரு. மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்தாலும் நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை கட்டி எழுப்ப வேண்டுமே தவிர உடைக்க கூடாது. முற்றுப்புள்ளி அல்ல, ஒரு தடக்கம். மோசே கானானுக்குள் நுழையாதது ஒரு குறையாக தோன்றலாம். ஆனால் அவரது தன் கடமையை செப்பனிட்டு முடிக்கிறாரு. அடுத்த கட்டத்தை யோசுவாவிடம் ஒப்படைக்கிறாரு. நாமளும் ஒரு வேலையை தொடங்கலாம், ஆனா அதை மற்றவர் முடித்திருக்கும் போது பொறாமப்படாம அதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஓட்டம் முடிந்ததும் மற்றவர்களிடம் பொறுப்பை ஒப்படைப்பது முதிர்ச்சியின் அடையாளமாகும். இறைவனோடு ஒரு நெருக்கம். ஆண்டவரை முகமுகமாய் கண்ட மோசேக்கு இணையான ஒரு இறைவாக்கினன் இஸ்ரேலில் தோன்றதே இல்லை என்று விவிலியம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி நாம் அடையக்கூடிய பதவிகள் அல்ல, இறைவனோடு நாம கொண்டுள்ள தனிப்பட்ட நெருக்கமான உறவுதான். முடிவில் அமைதி. தன்னுடைய மரணம் நெருங்குவதை அறிந்தும் மோசே பதற்றம் அடையல. அவர் அமைதியாக மலைக்கு ஏறி ஆண்டவர் காட்டிய தேசத்தை பார்த்துவிட்டு நிம்மதியா கண்மூடுகிறாரு. இறைவனின் சித்தத்திற்கு அடங்கி நடக்கும் ஒவ்வொருவருக்கும் வாழ்வின் இறுதி தருணம் கூட பயம் தராது. அது ஒரு அமைதியான பயணமாகவே இருக்கும் என்பதை தான் நமக்கு இந்த அதிகாரம் எடுத்து காட்டுகின்றது. இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இறையியல் சிந்தனைகளை நாம சிந்தித்து பார்ப்போம். நன்றி.